ஆமா, இது ஒரு இங்கிலீஷ் கோர்ஸாமா? ரைட். இதுல ரைட் இப்படி வச்சுக்கொள்ளுங்க. அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். ரைட், யுவர் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். they are at home. அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். ரைட். இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, அவர்கள் பல மாதமாக வீட்டில் இருக்கிறார்கள். எப்படி சொல்ற, how to say in English? அவர்கள் பல மாதமாக வீட்டில் இருக்கிறார்கள். சொல்லுங்க பாப்போம். அவர்கள் பல மாதங்களாக வீட்டில் இருக்கிறார்கள். they are at home. அப்படியா? சொல்லுங்க பாப்போம். they are at home. அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். இதை நீங்க they are at home பல மாதங்களாக for months இப்படி சொன்னா உங்களோட இங்கிலீஷ் அவ்வளவுதான். உங்களோட இங்கிலீஷ் முடிஞ்சு அவ்வளவுதான். they are at home இது இங்கிலீஷா? இல்ல, இஸ் ராங். they are at home சிம்பிளா சொல்றது ஓகே. டைம் பீரியட் சொல்லும் பொழுது இந்த hour நீங்க நீங்க யூஸ் பண்ணலாம். instead of this are can be used have been. They have been at home for months. They have been at home for months. Right? They are at home since a year. No, it's wrong. They are at home since a year. அப்படி அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். இல்ல, அது wrong. It's wrong. அது சென்டென்ஸ் மீனிங் எடுக்கல. ரைட் ரைட். இப்ப நான் சொல்ல வந்த என்ன விஷயம் சொன்னா, இப்ப இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க படிச்சிருப்பீங்க இவ்வளவு தான். ஏமிஸா தெரியும். ரைட். டைம் பீரியட். அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன? அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் இருக்குது. கெஸிங். கெஸ் பண்ணி பேசுறது. இதே பி வேர்ப்ல கெஸ் பண்ணி பேசுறது. இது வந்து தெரியும் உங்களுக்கு. படிச்சில உங்களோட டீச்சருக்கே தெரியாம இருக்கு. ரைட். இதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் இருக்குது. இதுல பேட்டர்ன்ஸ் பேசுறது. ரைட். இதுக்கு பிறகுதான் நீங்க அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுது. இதுக்கு பிறகு என்ன இருக்குது? அதுக்கு பிறகு இருக்குது டென்ஸ் இருக்குது, மாடல் வேர்ப்ஸ் இருக்குது, இஃப் க்ளோஸ் இருக்குது, டிரெக்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச் இருக்குது, செமி மாடல் வேர்ப்ஸ் இருக்குது. ரைட். இப்ப நான் சொல்ல வந்த விஷயமே இதை காட்டினேன்னு சொன்னால், ரைட், இதுதான் எங்களோட பேசிக் இங்கிலீஷ். நீங்க இதை கொண்டு போயிட்டு வெளியில ஒரு 30,000 கொடுத்து படிச்சிருப்பீங்க. ஐம் ஷூர். அவங்களுக்கு சேருக்கு தெரியா பேசிக் இங்கிலீஷா என்ன லெவல் ஒன்றும் தெரியா. சேரே டிப்ளமா தான் குவாலிஃபை. எங்கட ஊர்ல நிறைய ஊர்ல நான் பார்த்திருக்கேன். நிறைய சேர் மாதிரி டிப்ளமா இன் இங்கிலீஷ் குவாலிஃபைட். அவர் படிப்பிக்கிறாராம் பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம். அவர் டிப்ளமாவும் படிப்பிக்கிறாராம். ரைட். சில சேர் மாதிரி இருக்கிறாங்க, எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாம. நிறைய பார்த்திருப்பீங்க. நீங்க பாருங்க, அந்த சேர் பெர்ஃபெக்டாண்டு ஒன்னாவது பாருங்க. நான் சொல்றேன் அதுக்கு தான். ரைட். அந்த சேர் என்ன போட்டிருப்பாரு? ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேர்ற பேரை போட்டிருக்கு. சேருக்கு பேரு கீழே எதுவும் இல்லை. சேர் தான் படிக்கலையே. அப்ப எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம். இதெல்லாம் படிப்பா. ரைட். ஓகே. பி வேர்ப்ஸ்ல ஏமிஸா நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே. டைம் பீரியட் தெரியா சார். கெஸிங் தெரியா சார். பேட்டர்ன்ஸ் தெரியா சார். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் ஒன்று இல்லாட்டி ரெண்டு சொல்லி தந்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியா சார் மாதிரி. ரைட். ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இப்ப நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க. ரைட். இப்ப நான் இந்த பேசிக் விஷயத்தை, அதாவது இதுல எங்கட கோர்ஸ். ரைட். நான் இது உங்களுக்கு இப்ப காட்டினது இவ்வளவு நேரம் கோர்ஸ்ல ஒரு பார்ட். இந்த பி வெர்ப் ஒரு பார்ட். ரைட். பி வெர்ப். அடுத்த ஸ்டெப் டென்ஸ். அடுத்த ஸ்டெப் மாடல் வெர்ப்ஸ். அதுக்கு அடுத்தது செமி மாடல்ஸ். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? டிரெக்ட் ஸ்பீச், இன்டிரெக்ட் ஸ்பீச், இஃப் க்ளோஸ். இப்படி போகுது, மாறி 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 போகுது. ரைட். இப்ப நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் காட்டினேன் இந்த பி வெர்ப் மட்டும். இந்த பி வெர்ப் வந்து நீங்க சரியா படிச்சுக்கொள்ள ஒரு 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் போகும் வச்சுக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் 2 வீக்ஸ் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இந்த 2 வீக்ஸ்ல இந்த பி வெர்ப் நீங்க பெர்ஃபெக்ட்டா படிச்சால் ஒரு 40% ஆர்கியூ பண்ணி நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க. யாரோட? மேத்ஸ் டீச்சரோட.
ஹெனா போடுற டீச் பண்ற டீச்சரோடயா, குக்கரி டீச்சரோடயா? இல்ல, இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் ஸ்கூல்ல டீச் பண்ற டீச்சரோட. யாரோட? இங்கிலீஷ் டீச்சரோட. எந்த இங்கிலீஷ் டீச்சர்? கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் டீச்சர். அவங்கள விடுங்க, அவங்கள லிஸ்ட்ல எடுக்கல நாங்க, விடுங்க. ரைட்? ஏன்னா அவங்க தமிழ்ல தான் பேசுறாங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ரூட் சலாட் சாப்பிட்ட கதை தான் அது. ரைட்? அதை விடுங்க. நான் சொல்றேன் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மாதிரி அவங்களோட நீங்க ஆர்கியூ பண்ணி பேசுவீங்க. இந்த பி வெர்ப 2 வீக்ஸ்ல நீங்க நான் சொல்லி தர மெத்தட்ல பிராக்டிஸ் பண்ணி படிச்சால். ரைட்? அப்ப இதெல்லாம் படிச்ச எந்த அளவுக்கு நீங்க யோசிங்க. ஒரே ஒரு சப்ஜெக்டை வச்சு சரி இவ்வளவு பேசுறா இருந்தால் இதுக்கு பிறகு நீங்க இதெல்லாம் படிச்சால் எங்க போவீங்கன்னு யோசிங்க. ரைட் சார், இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் ஒன்று தாங்களே சார். நீங்க பிவேப் மட்டும் படிச்சா நாங்க ஒரு 40% ஆர்கியூ பண்ணி இங்கிலீஷ் பேசணும்னு சொல்றீங்களே, இதுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று தாங்களே சார். ரைட், லெட்ஸ் டூ சம்திங். ஒரு வேலையை ஒன்று செய்வோம். என்ன தெரியுமா? நான் தமிழ்ல சில சென்டென்ஸ் உங்களுக்கு தாரேன். நாங்க அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றோம் இன்டு இங்கிலீஷ். ரைட்? குட் ஐடியா. ஃபர்ஸ்ட் ஒன், ஈஸி. எல்லாமே தரம் பிவேர்ப். ரைட்? பயப்படாதீங்க, பிவேர்ப்ல தான் தரேன். பேசிக் இங்கிலீஷ். யாருக்கு? கிரேட் 1, 2, 3 பிள்ளைகளுக்கு கொடுக்குற இங்கிலீஷ். ரைட்? பேசிக் இங்கிலீஷ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு நல்லா தமிழ் பேசுற மாதிரி. ரைட்? கிராமர் தமிழ் தேவையில்லை. எனக்கு நல்லா இங்கிலீஷ் எழுது, எனக்கு நல்லா ஆங்கிலம் ஏழும்டாலும் சரி, முடியும்டாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் எழுதி கொடுங்க டக்குன்னு. கிவ் மீ தி ஆன்சர். அன்மியூட் பண்ணி பேசுறவங்க பேசுங்க, இல்லாட்டி டைப் பண்ணி போடுங்க. எனக்கு நல்லா ஆங்கிலம் சும்மா செக் பண்ணுவோம். இதை செக் பண்ணுங்க. ரைட்? உங்களோட ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. நாங்க அவ்வளவு படிச்சிருக்கிறோம் சார், இவ்வளவு படிச்சிருக்கிறோம் சார் யோசிக்காதீங்க. உங்களோட ஸ்கில்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க ஓகேன்னா படிக்காதீங்க. சும்மா சரி சல்லிய தராதீங்க எனக்கு. இதெல்லாம் நீங்க டக் டக்குன்னு சொல்றதா இருந்தால் படிக்காதீங்க. இன்ட்ரோடக்ஷனை மட்டும் பார்த்து தெரியுங்க, படிக்காதீங்க. நீங்க அப்ப பெர்ஃபெக்ட். இதுல எத்தனை நீங்க சரி எடுக்கிறேன்னு முதல்ல பார்ப்போம். டக்குன்னு சொல்லி போடுங்க பார்ப்போம். எனக்கு நல்லா ஆங்கிலம் எனக்கு நல்லா ஆங்கிலம் ஹவு டு சே இன் இங்கிலீஷ்? கம் ஆன். எவ்வளவு ஈஸி, சின்ன புள்ள. இது படிக்கவும் தேவையில்லை, பொதுவா எல்லாரும் பேசுறது. உங்களுக்கு சிங்களம் பேசலுமா? இப்படி கேட்போம் தானே. எனக்கு சிங்களம் பேசலும், தமிழ் பேசலுமா? பேசலும். வெரி குட். ஐ கேன் இங்கிலீஷ் வெல். வெரி குட், கிரேட் ஜாப். நான் உங்களோட பிள்ளைய சுட்டி காட்டுறேன், சரி எங்களை நோண்டி ஆக்கிட்டாரு அப்படி சொல்ல நினைக்காதீங்க. ஏண்டா நான் பிள்ளைய சுட்டி காட்டலாட்டி உங்களுக்கு அது தெரியாம போகும். பிள்ளையா இருந்தா பரவாயில்ல சார், எங்களோட பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல சார், சுட்டி காட்டுங்க, அப்பதான் எங்களுக்கு விளங்கும் சார் நீங்க பெர்ஃபெக்டா இல்லையாண்டு. ரைட்? குட். ஐ கேன் இங்கிலீஷ். ஐ கேன் இங்கிலீஷ். நல்ல ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கென்றது மொடல் வேர்ப். கென்னுக்கு பிறகு ஒரு நவுன் உங்களுக்கு போட எந்த சட்டமும் இல்லை, எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லயும் இல்லை. ரைட்? கென்னுக்கு பிறகு நவுன் ஒன்றை போடலாம். Is it clear? Yes? Clear? Camera clear ஆயிடுச்சா? Isn't it? Yes, right. கென்னுக்கு பிறகு நவுன் ஒன்று போடலாம். அப்ப அவங்களோட சென்டென்ஸ் எல்லாரும் பிள்ளை. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், இதுக்கு சம்பந்தமே இல்லை நீங்க சொல்றதுக்கு. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் என்ன? எனக்கு இங்கிலீஷ் பேசல. ஐ கேன் இங்கிலீஷ்னா அப்படி ஒரு இங்கிலீஷ் இல்லை. ஐ கேன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் ஒரு பெயர் சொல். கென்னுக்கு பிறகு அவங்களுக்கு பெயர் சொல்ல போடலாம். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொன்னா சரி, ஆனா இதுக்கு சரி இல்லை. ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன், லெட்ஸ் see the answer. I am good at. I am good at English. இதுக்கு மீ இதான் கரெக்ட் ஆன்சர். I am good at English. I can speak English சொன்னா எனக்கு இங்கிலீஷ் பேசலும், எனக்கு இங்கிலீஷ் நல்லா ஏலும். I am good at English. எனக்கு நல்லா ஏலும். Right? I am good at English. Yes, of course, it is new. I am well in English. I am well நான் நல்லம். I am well, நான் நல்லா இருக்கிறேன். நான் நல்லம். இங்க நான் நல்லம் சொல்லல, எனக்கு நல்லா ஏலும்.
something can do. I can do something well, right? Something can be done, right? I'm good at English. எனக்கு நல்லா இங்கிலீஷ் எழும், right? Second one, அந்த என்னன்னு போடுவோம், பழைய வாகனம். இதுல பிழை இருந்தா சார் இது ரெண்டு இது வருது, 3 வருது, அதெல்லாம் யோசிக்காதீங்க, ரைட்? அந்த பழைய வாகனம் ஒரு வாரமாக இந்த இதை எப்படி வாசிக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். கிரேஜா, பரவ பாப்போம். இந்த கரேஜில் இருக்கிறது, இப்படியா சொல்லுவோம். அந்த பழைய வாகனம் ஒரு வாரமாக இந்த கரேஜில் இருக்கிறது. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த பழைய வாகனம் ஒரு வாரமாக இந்த கரேஜில் இருக்கிறது. அன்மிட் பண்ணி பேசுங்க, இல்லாட்டி டைப் பண்ணி போடுங்க. சரி, சார் இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் எல்லாம் தாரீங்க, நான் பெரிய சென்டென்ஸ் தாருங்க. பி வெப்ல உள்ள சென்டென்ஸ் தாருங்க. பி வெப் இதுல நீங்க that all vehicle in the garage within 1 week, within 1 week, 1 week, right? No, it's wrong. சொல்லுங்க பாப்போம். The old vehicle has been great job. That in the garage. அந்த பழைய வாகனம், that old vehicle, not vehicle, say as vehicle. That all vehicle எங்க இருக்குது? That all vehicle has been, time period, has been எங்க? In the garage. In the garage ன்னு சொல்றீல்ல, in the garage, in the garage, in the garage. That all vehicle has been in the garage. எவ்வளவு காலமா? For a week. ஒரு வாரமாக. அந்த பழைய வாகனம் ஒரு வாரமாக இந்த கரேஜில் இருக்கிறது. In this garage, sorry, இந்த கரேஜில், in this garage. That all vehicle has been in this garage for a week. அந்த பழைய வாகனம் இந்த கராஜில் ஒரு வாரமாக இருக்கிறது, right? Next one, என்னன்னு சொல்லுவோம்? Next one, அவள் நேரில் வந்து என்னிடம் உண்மையை சொல்ல பயப்படுகிறாள். ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அவள் நேரில் வந்து என்னிடம் உண்மையை சொல்ல பயம். How to say in English? படிச்ச இங்கிலீஷ்ல சொல்லுங்க. பிள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லை, எல்லாமே பிள்ளையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சும்மா பிராக்டிக்கல் ஒன்று செய்வோம், ரைட்? பிராக்டிஸ் பண்ணுவோம். அவள் நேரில் வந்து என்னிடம் உண்மையை சொல்ல பயம். அவள் நேரில் வந்து என்னிடம் உண்மையை சொல்ல பயப்படுகிறாள். சொல்லுவேன் தானே? அவள் நேரில் வந்து என்னிடம் உண்மையை சொல்ல பயம். ஈஸி சென்டென்ஸ். நான் யாருக்கு இது சொல்லித்தாரேன்? இங்கிலீஷ் படிச்ச உங்களுக்கு இல்ல, கிரேட் 1 to ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தாரேன், ரைட்? இங்கிலீஷ் படிச்ச உங்களுக்கு சொல்லித்தரல இதை நான், கிரேட் 1 to. அப்ப யோசிச்சு கொள்ளுங்க, நீங்க என்ன அளவுக்கு இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. கிரேட் 1 to ஸ்டூடெண்ட்ஸ்க்கா சார்?
பேசிக் இங்கிலீஷ் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு நான் ஆரம்பத்துல சொன்னேன், நான் உங்களோட சேலஞ்ச் பண்றேன், இதே சிலபஸ் ஸ்ரீலங்கால எங்க சரி படிப்பிக்கிறேன்னு சொன்னா ப்ரூஃப் காட்டினால் முழு குரூப்புக்கும் நான் ஃப்ரீயா தரேன். உங்களுக்கு ப்ரூஃப் காட்டேலாம். ரைட், இதை சொல்லுங்க பாப்போம். நீங்க டிப்ளமா படிச்சிருந்தாலும் உங்களுக்கு சொல்லலாம். அப்ப எங்களோட பேசிக் இங்கிலீஷ்ல ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்றேன். இது டிப்ளமா பத்தி பேசல, நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்லயும் இருக்குது பேசிக் லெசன். அப்ப அதுக்கு பிறகு தான் டென்ஸ் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது, பெசிவ் இருக்குது, மாடல் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்கும் படிக்க? யோசிச்சு பாருங்க பாப்போம். சரி, இதெல்லாம் சாத்தியமா குயிக்கா படிக்க? எங்களோட கிளாஸ்ல ஒரு 3 கிளாஸ் ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலுமா எழுதாங்க. ரைட், ஓகே. கம் அண்ட் டெல் மீ த ட்ரூத் இன் பர்சன் ஃபியர். எனக்கு தெரியாது மீனிங். ரைட், குட். கம் அண்ட் டெல் மீ, வந்து சொல்லுங்க. கம் அண்ட் டெல் மீ. இது அந்த சில விஷயத்த நாங்க அப்படியே தமிழ்ல சொல்லிட்டு அப்படியே கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தாங்கன்னு கேட்டா கூகுள் இப்படித்தான் தரும். கம், வா, வந்து சொல்லுங்க. இது மாதிரி. ரைட், பரவாயில்ல, நீ பிள்ளையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கிரேட் ஜாப், நீங்க ட்ரை பண்றீங்க, அதான் இம்பார்ட்டன்ட். எது ஏலாதோ அதை ட்ரை பண்ணணும். ஏலாண்டு இருந்தா கடைசி வரையும் ஏலாதான். ஊனமான டிசபிலிட்டிஸ் மாதிரி இருக்கு. எனக்கு கேளா, எனக்கு கால் ரெண்டும் எனக்கு எலும்பி நடக்கலா, ஐ எம் டிசபிலிட்டிஸ், ஐ எம் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ரைட், அப்படி இருக்காதீங்க, ட்ரை பண்ணுங்க. ரைட், குட், கிரேட் ஜாப். ரைட், அவள் நேரில் வந்து என்னிடம் உண்மையை சொல்ல பயம். She is. She is afraid of. She's afraid of. She's afraid of telling me. She's afraid of telling me the truth in person. She's afraid of telling me the truth in person. She's afraid of. She's scared of. She's afraid of or she's scared of. She's scared to. Right, scared to சொன்னா இங்க மாறும். She's afraid of telling me the truth. She's afraid of telling me the truth in person. அவள் என்னிட்ட வந்து நேர்ல அவள் என்னிட்ட வந்து உண்மையா சொல்ல பயம். Right, next one. Right, இத சொல்லுங்க பாப்போம். நம்பர் 4. எனக்கு இப்ப நீங்க பழைய இங்கிலீஷ் தானே படிச்சிருக்கீங்க, புதிய இங்கிலீஷ் படிக்கல. Can you repeat the question? I already deleted. Right, ரெக்கார்டிங்ல பாப்போம். எனக்கு பழைய இங்கிலீஷ் அதையா பேசணும். ரைட், எனக்கு பழைய ஆங்கிலம் படித்து வேணாம்னு போயிட்டுது. ரைட், சில சேர் மாதிரி இன்ட்ரடக்ஷன் தருவாங்க உங்களுக்கு. என்னன்னு சொன்னா அவங்களோட கோர்ஸ் எவ்வளவு காலம், எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், நான் ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் நடக்குது, எங்கெங்க கிளாஸ் நடக்குது, அதான் தருவாங்க. ஏண்டா அவங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிளாக் பண்ணணும். பெர்ஃபெக்ட் சேர் இல்லாது எப்படி ஸ்டூடெண்ட்ஸை பிளாக் பண்ற, இவங்களுக்கு இதை பத்தி கதைச்சிட்டு இருந்தால் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பிள்ளையில பாக்குறது ஏன்னா சேர்த்தான கதை. இப்ப நான் பேசுறது நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரைட், இப்ப நீங்க மைண்ட்ல ஏம் பண்ணிக்கணும், இந்த சார் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் யூஸ்ஃபுல்லான விஷயத்த பேசுறாரா, அவர பர்சனலை மட்டும் பேசுறாரா. இப்ப நான் பர்சனல் பத்தி பேசியிருந்தா இதை தர மாட்டேன். ஏன்னா நானும் இன்ட்ரடக்ஷன் பார்ப்பேன், சார் மாதிரி இன்ட்ரடக்ஷன் இருந்தா பார்ப்பேன், கட்டாயம் பாருங்க. அவங்க பேசுவாங்க என்னன்னு சொன்னா எங்களோட கிளாஸ் நாங்க இவ்வளவு இந்த சர்டிபிகேட் தான் நான் பிறகு சொல்றேன் எங்களோட விஷயத்த. ரைட், இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அதை சொல்ல முந்தி இங்கிலீஷ்டா என்ன ஒரு சேர நீங்க ஒரு மருந்து போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், கிட்னி வருத்தன்னு வச்சுக்கொள்வோம். சும்மா ஜெனரல் பிசிஷியன் போய் மருந்து எடுத்துட்டு வருவீங்களா? இல்ல, கிட்னி வருத்தத்துக்கு ஜெனரல் பிசிஷியன் ஓகேயா, அதுக்கு தெரியும். இல்லாட்டி இஎன்டி போவீங்களா, இஎன்டி காது த்ராட், இந்த டாக்டர்கிட்ட கிட்னி வருத்தத்துக்கு போவீங்களா? உங்களோட வீட்டு பக்கத்துல இஎன்டி டாக்டர் வண்டிறாரு, கிட்னி வருத்தம் அவர்கிட்ட ஓடுவீங்களா? அதுக்கு யாரு ஸ்பெஷலிஸ்ட், அவர் நல்லமா 10 பேர்ட்ட விசாரிப்போமா, அந்த டாக்டர் நல்லமா, இங்க வராங்களா, கெண்டிக்கு வராங்களா, மாத்தளைக்கு வராங்களா, கிளம்புக்கு வராங்களா, எந்த டாக்டர் நல்லம், அவர் இந்தியா டாக்டரா, அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட், அவர் நிறைய சர்ஜரி செஞ்சிருக்கிறாரா, இப்படி எல்லாம் கேட்போம். ஏன் அப்ப இங்கிலீஷ் படிக்க மாட்டேங்க கேட்க மாட்டீங்க? நல்ல சேரா,
பெர்ஃபெக்டா இருக்கிறாரா, இதுக்கு முந்தி யாருக்கு சரி சர்ஜரி பண்ணி இருக்கிறாரா, இது மாதிரி இதுக்கு முந்தி யாருக்கு சரி டீச் பண்ணி இருக்கிறாரா, இவருக்கு விஷயம் இருக்குதா, இவர் நல்லா படிச்சிருக்கிறாரா, இத பாருங்க முதல்ல. ரைட் 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 இது மாதிரி பாருங்க, பார்த்து பார்த்து முதல்ல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சார் பெர்ஃபெக்டா, சார் சிலபஸ் ஓகேயா, ஸ்ரீலங்கா இல்லாத ஒரு சிலபஸா, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுற மாதிரி இருக்குதா, இதெல்லாம் பாருங்க. ரைட் ஓகே, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஐ அம் போர்ட் டு ஸ்டடி ஆல் இங்கிலீஷ். சரியா? ரைட். ஓகே, போட்டிருக்காங்களா? ஐ அம் டன் வித் ஸ்டடிங் ancient இங்கிலீஷ். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் போதுமா போயிட்டு, கச்சு போயிட்டு, வேணாம்னு போயிட்டு, அழுத்து போயிட்டு, இப்படி சொல்லுவோமே, ஏன் நீங்க இப்ப வேலைக்கு போறல, அந்த வேலை எனக்கு போதுமா போயிட்டு, ஏன் அவரோட பேசுறீல, அவரோட வாழ்ந்து அழுத்து போயிட்டு, சில ஹஸ்பண்ட் மட்டும் பேசுவாங்க. ரைட், இவளோட வாழ்ந்து போதுமா போயிட்டு, இவனோட வாழ்ந்து போதுமா போயிட்டு, இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி போதுமா போயிட்டு, சரி அவனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்து வேணாண்டு போயிட்டு. how to say in English? Great job. I am tired of. இது வேற வேற மெத்தட் இருக்குது. நான் இப்போ ஒன்று தான் காட்டுறேன், எல்லாம் கிளாஸ்ல காட்டுறேன். ரைட், I'm tired of. I'm tired of. I'm tired of. எனக்கு பழைய ஆங்கிலம் படித்து. I'm tired of studying. I'm tired of studying. எது? பழைய இங்கிலீஷ். I'm tired of studying old English. இதெல்லாம் நீங்க டெய்லி வீட்ல பேச வேண்டியது. எனக்கு இன்றைக்கு அம்மா எனக்கு சமைச்சு சமைச்சு வேணாண்டு போயிட்டு, அப்ப என்ன செய்யணும், நான் கொஞ்சம் படிக்கணுமா, அப்ப போயிட்டு படிங்க. எனக்கு இந்த புள்ளைய வளர்த்து வளர்த்து வேணாண்டு போயிட்டு, இதெல்லாம் பேசுறாங்க தானே. அதான் ஜென்ரலா நீங்க உங்களோட டெய்லி கன்வர்சேஷனுக்கு நாங்க மாத்துவோம். டே டு டே நீங்க எப்படி பேசுறீங்களோ அந்த இங்கிலீஷ், அங்க ஒபாமா அடிச்சதாம், பலஸ்தீன்ல பிரச்சனையாம், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லல. டே டு டே டெய்லி ரியலி உங்களோட ரியலி ஸ்போக்கன் எப்படி இருக்குதோ அந்த மெத்தட்ல தான் உங்களை டீச் பண்றேன். ரைட், நீங்க அதனால நான் உங்களுக்கு வந்து புக்ல எழுதி பாடமாக்குங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றது கூட நான் தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க பிராக்டிஸ் பண்ண வேணாம். அப்படி பிராக்டிஸ் பண்றேன் சார், இப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு யோசிக்காதீங்க. பிராக்டிஸ் பண்ற மெத்தட்டை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாம அது பிராக்டிஸ் நடந்திருக்கு. ரைட் ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து என்ன பார்ப்போம்? ரைட், இப்படி சொல்லுங்க பாப்போம். நம்பர் 5. நான் இரவில் கடைசி வரைக்கும், லேட் நைட் ஆகுங்க டீம். அதை இங்கிலீஷ்ல போடுறதுல லேட் நைட் போடுங்க பாப்போம். நான் இரவில் கடைசி வரைக்கும் எனது மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்க பழக்கப்பட்டு இருக்கிறேன். நான் இரவில் கடைசி வரைக்கும் எனது மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்க பழக்கப்பட்டு இருக்கிறேன். அதாவது லேட் நைட் ஆகங்காட்டேன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ண பழக்கப்பட்டேன். சார் நீங்க எப்படி சார் முழிச்சிட்டு தூக்கம் முழிச்சிட்டு படிப்பிக்கிறீங்க? நான் பழக்கப்பட்டு இருக்கிறேன். யூசுவலா எனக்கு பழக்கம், நான் இப்படி பேசுவோமே. ஏன் அவர் கை சூப்பிட்டீர, அது அவரோட பழக்கம். ஏன் அவர் நகங்கடிச்சிட்டீர, அது அவங்களோட பழக்கம். ஏன் நீங்க சாப்பாட்டுக்கு முந்தி காஃபி குடிக்கிற, அது அவரோட பழக்கம். சொல்றது இல்லையா? ஏன் இவர் சத்தமா பேசுற, அது அவரோட பழக்கம். அவரை பாருங்களேன், போன்ல சத்தமா பேசிட்டு, ஓ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவரோட பழக்கம். ஏன் அவங்க சத்தமா பேசுற, அது அவங்களோட பழக்கம். ஏன் இந்த பிள்ளைகள் கத்திட்டு இருக்குது, அது அவங்களோட பழக்கம். அப்படித்தான் எங்களுக்கு திருத்த இயலாது. எப்படி சொல்லுங்க பாப்போம். நான் இரவில் கடைசி வரைக்கும். ஏன் நீங்க ஒரு கையால வாகனம் ஓடுறீங்க? எனக்கு ஒரு கையால தான் வாகனம் ஓடி பழக்கம், ரெண்டால பிடிச்சிட்டோட கஷ்டம். ஏன் நீங்க பைக்ல ஸ்பீடா போறீங்க? எங்கட பழக்கம். I am done with that. Alright, okay. Next one. Great job. Somebody has given the answer. I have been used to teaching English to students until the last night.
கொஞ்சம் சரி கொஞ்சம் பிள்ளை. ரைட், நெக்ஸ்ட் ஒன். எனிபடி எல்ஸ்? ருக்கையா. It is my habit to teach at late night. Right, அதுவும் பிள்ளை. Right, I'm usually used to teaching until day night. எல்லாரும் சரி கொஞ்சம் 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 பிள்ளை. என்ன பிள்ளை? ஸ்ட்ரக்சர் பிள்ளை. ஸ்ட்ரக்சர் பிள்ளைண்டா பிள்ளை தான். ஏ சார், ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்றேன். இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சருக்கு இவ்வளவு பிள்ளை ஆகுதுண்டா என்ன சார், கொஞ்சம் தானே பிள்ளை. ஓகே சார், அப்படி சொல்லலாம். ரைட் ரைட். நான் டாய்லெட்டில் இருக்கிறேன் எப்படி சொல்றீங்க இங்கிலீஷ்ல? சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன், டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நான் வாஷ்ரூமில் இருக்கிறேன். I am in the washroom. I'm in the washroom. I'm in the washroom. சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்து பார்ப்போம். இப்ப என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். I am the washroom. I am the washroom. நான் தான் டாய்லெட். அப்ப சின்ன ஒரு பாயிண்ட். இங்கிலீஷ்ல சின்ன ஒரு 2 லெட்டர் மிஸ் ஆயினா போயிடுது. I am in the toilet now. Now I'm in the washroom. Hey, where are you, man? I'm in the washroom. You can catch me. You can call me. You can meet me later. Because I have to do something. I have to bath. I'm in the washroom. I am washroom. Hey, what do you say, man? Are you a washroom? I can't believe. Aren't you a human? Right? I'm in the washroom. In the washroom. நான் டாய்லெட் குள்ள இருக்கிறேன், வாஷ்ரூம் குள்ள இருக்கிறேன். I am washroom சொன்னா முடிஞ்சது. இது மாதிரி நீங்க சொல்ற விஷயத்துல சின்ன சின்ன பாயிண்ட். இன்னும் சொல்றேன்னு, அவர்கள் யூகேயில் இருக்கிறார்கள். They are in the UK. இப்ப சொல்லுங்க பாப்போம். அவர்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அவர்கள் யூகேயில் இருக்கிறார்கள், அவர்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள். எழுதி தந்துட்டு அவங்கள்ட்ட கேட்கிறேன். They are in the UK. They are in the UK. Where are they? They are in the UK. They are in the UK these days. They are in the UK right now. They are in the UK nowadays. They are in the UK today. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அவர்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள். டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த ரைட். ஹஷாவா? ஹஷா சொல்றாங்க யூகே ஸ்ரீலங்கான்னு போட்டா அவ்வளவு தானே சார். நோ, இட்ஸ் ராங். இந்த யூகேக்கு முன்னுக்கு தே போடணும். இன்னைக்கு நீங்க தே போட்டால் இட்ஸ் ராங். என்ன சார் அவ்வளவு சின்ன விஷயம்? தேக்கு என்ன அர்த்தமே இல்லை தானே. யூகேக்கு முன்னுக்கும் யூகேக்கு முன்னுக்கு கட்டாயம் நீங்க தே போடுங்க. ஸ்ரீலங்காக்கு முன்னுக்கு தே போட்டா அவங்களோட இங்கிலீஷ் அவ்வளவுதான். ஐஎல்டிஎஸ்ல அதெல்லாம் தான் பார்ப்பாங்க. ரைட், ஐஎல்டிஎஸ் எக்ஸாமினேஷன்ல இந்த விஷயங்களை தான் பார்ப்போம். வை இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த தே மட்டும் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் வேணும். அந்த தே ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல கூட படிச்சு கொள்ளலாம். அந்த தேன்ற வேர்டை மட்டும் எந்த மீனிங்கும் இல்லை. ஏதாவது சேர்க்க சொல்லுங்க பாப்போம். தேக்கு மீனிங் இருக்கு, நான் ஆர்கியூ பண்ணி பேசுறேன். தேக்கு மீனிங் இல்லை, தேன்ற வேர்டுக்கு மீனிங் இல்லை. ஆனா இன்னைக்கு தே வரும், இன்னைக்கு வராது. இதை நாங்க படிக்கிறதுக்கு ஒரு நாள் வேணும், ஒரு கிளாஸ் வேணும். இந்த தேன்றது மட்டும் படிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய சப்ஜெக்ட். என்கிட்ட டியூட் புக் கொண்டு இருக்குது. ரைட், ரைட். டியூட் புக் கொண்டு இருக்குது, காட்டுறேன். அந்த டியூட் புக்ல வந்து டிப்ளமா கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த டியூட் புக் ஃப்ரீயா தரும். ரைட், இது பழைய புக் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆர்டிகிள்ஸ் அந்த தேர்ண்டு படிக்கிறது மட்டும் நிறைய இருக்குது. ரைட், இந்த தேர்ண்டு படிக்கிறது மட்டும் இது மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி ப்ரொபோசிஷன் படிக்கிறது ஒன் இன் எட்டுலாம் இருக்குது. அது படிக்கிறது எல்லாம் தமிழ் மீனிங்கோட டிரான்ஸ்லேட்டரோட இருக்குது. இந்த ஒன் இன் எட்டுலாம் படிப்போமே ப்ரொபோசிஷன், இது மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க பாப்போம். இதெல்லாம் ப்ரொபோசிஷன். இதை மட்டும் நீங்க எத்தனை கிளாஸ் படிக்கணும்னு பாருங்க பாப்போம். அப்ப எவ்வளவு இருக்குதுன்னு நீங்க படிக்கிறது. நீங்க வெளியில படிச்ச இங்கிலீஷ் இல்ல இது. ரைட் ரைட், இது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்.
ரைட் இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது அதுக்குள்ள முடிச்சுக்கணும் ரைட் 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 இப்படி சொல்லுங்க பாப்போம் ரைட் ஐ யூஸ் டு I used to teach. I used to teach English. I used to teach English to my students late night. அது சொல்லலே I used to teach I used to teach English. I used to teach English to my students late night. Right? Until late night. வரைக்கும் தான் இருந்தது. I used to teach English to my students எது வரைக்கும் இருந்தா எனக்கு ஞாபகம் இல்லை ரைட் ஐ யூஸ் டு டீச் மை இங்கிலீஷ் கடைசி இரவு தாமதமாகும் வரைமா எப்படி எழுதினேன் ஞாபகம் இல்லை ஐ யூஸ் டு டீச் நான் எனது மாணவர்களுக்கு இரவில் கடைசி வரங்காட்டியும் படிப்பிக்கிறது என்ற பழக்கம் இப்படின்னு சொன்னா ஐ எம் யூஸ் டு டீச்சிங் இல்லாட்டி ஐ யூஸ் டு டீச்னா பாஸ்ட்ல சொல்றது ரைட் ஐ எம் யூஸ் டு டீச்சிங் இங்கிலீஷ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் அன்டில் லேட் நைட் ரைட் got it right next one இப்படி சொல்லுங்க பாப்போம் இத பாருங்க இந்த நாட்களில் பொதுவா இந்த நாட்களில் இப்ப கொரோனான்ற ஒரு பிரச்சனை தொடங்கி இருக்குது இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் ஃபேஸ் மாஸ்க் அணிவது கட்டாயம் என்ன சார் இவ்வளவு பெருசா கேக்குறீங்க நான் பெருசா கேட்கல பேசிக் இங்கிலீஷ் பிவப் கேக்குறேன் இந்த நாட்கள்ல ஒவ்வொருவரும் ஃபேஸ் மாஸ்க் அணிவது கட்டாயம் இந்த நாட்கள்ல ஒவ்வொருவரும் ஃபேஸ் மாஸ்க் அணிவது கட்டாயம் எப்படி சொல்லுங்க பாப்போம் it is compulsory இல்லாட்டி it is mandatory to wear a face mask it is compulsory or it is mandatory to wear a face mask யாருக்கு it is ஒவ்வொருத்தருக்கும் சொன்னா it is compulsory or it is mandatory for everyone ஒவ்வொருத்தருக்கும் to wear a face mask these days nowadays today இன்றைக்கு சொல்லிடு today இன்னும் சொல்லிடு right today nowadays this day எது வேண்டாம் சொல்லிடு right the final one எங்கட பஸ்ல பெர்மிஷன் இல்லாம இங்க வாகனம் நிப்பாட்டுறது எங்கட பஸ்ல பெர்மிஷன் இல்லாம இங்க வாகனம் நிப்பாட்டுறது தடை செய்யப்பட்டுள்ளது எங்கட காரை கொஞ்சம் இங்க நிப்பாட்டிக்குள்ள ஓ வேணாம் நீ உங்களுக்கு எவ்வளவு சரி தாரணம் இல்ல எங்கட பஸ்ல பெர்மிஷன் இல்லாம உங்களோட வாகனம் எல்லாம் இங்க நிப்பாட்டியலாம் அப்படி செய்யணும் எங்கட பஸ்ல வாகனம் எங்கட பஸ்ல பெர்மிஷன் இல்லாம இங்க வாகனம் நிப்பாட்டுறது தடை செய்யப்படும் parking vehicles here is prohibited parking யாரா எங்கட பஸ்ல பெர்மிஷன் இல்லாம parking vehicles here without my boss permission boss s apostrophe right parking apostrophe போட்டா s போட தேவையில்லை right parking vehicle here without my boss permission is prohibited எங்கட பஸ்ல அனுமதி இல்லாம இங்க வாகனம் நிப்பாட்டுறது தடை செய்யப்பட்டுள்ளது got it 7 questions பார்த்தோம் 7 out of 7 எத்தனை யாரு சரி 7 ரைட் ஒரு பாப்போம் ஓகே தென் ரைட் அடுத்தது வந்து இங்கிலீஷ்ல வந்து டி சத்தம் டி சத்தம் இல்ல நாங்க டேபிள்னு சொல்லுவோம் டேபிள் இல்ல டேபிள் வாட்டர் can I have a bottle of water அப்படிதான் கேட்பாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர் அது யூகேல வேற யூஎஸ்ல வேற can I have a bottle of water ன்னு யூகேல கேட்பாங்க யூஎஸ்ல can I have a bottle of water ன்னு கேட்பாங்க ரைட் நாங்க பேசுறது இங்கிலீஷ்ல எல்லாமே பிள்ளையா இருக்காங்க ரைட் நீங்க ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் போறேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் டக்குன்னு சொல்றேன் ரைட் உங்களுக்கு இப்படி ஒரு 4-5 நம்பரை தாரேன்னு வச்சுக்கொள்ளுங்க இதை உங்கள்கிட்ட சொல்றான்னு வச்சுக்கொள்ளுவோம் ரைட் நீங்க 5 2 0 8 12 ஃபெயில் முடிச்சு எஸ் சார் நீங்க அப்படித்தான் படிச்ச ரைட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படி படிக்கல 5 இல்ல 5 5 2 0 8 12 5 2 0 8 12 நீங்க என்ன சொல்வீங்க 5 2 0 8 12 ஃபெயில் டியூஸ்டே இல்ல Tuesday Wednesday இல்ல Wednesday Thursday ரைட் ஒவ்வொன்றும் டுடே இல்ல today
today உங்களுக்கு பேசிக்ல pronunciation ரைட் எல்லாமே சொல்லி தருவோம். உங்களோட ஏஜ் லிமிட் வந்து நீங்க ஒரு 13 இயர்ஸ் அப் டு 13 இயர்ஸ் இருந்தா போதும். 13 வயசுக்கு மேல யாரு வேண்டாம் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணலும். ரைட் ஏஜ் லிமிட் இல்ல, ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு கோர்ஸை படிச்சு கொள்ளையிலும். ஸ்கூல் சிலபஸ் கவர் ஆகும், எல்லாம் இருக்குது. ரைட் இது மாடர்ன் இங்கிலீஷுக்கு வந்து முழு கோர்ஸுக்கும் வந்து 5000 ஸ்போக்கன் மாடர்ன் இங்கிலீஷ்க்கு ரைட் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து 5000 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணிலும். அது டீட்டெயில் நான் போடுறேன், குரூப்ல போடுறேன். 3000 by 2 ரைட் 3000 ரெண்டு தடவைக்கும் பே பண்ணுவோம் மேலும். அடுத்தது டிப்ளமா கோர்ஸ்க்கு முழுக்க வந்து 8000 உங்களுக்கு டியூட் புக் கிடைக்கும், ரெக்கார்டிங் கிடைக்கும், பிடிஎஃப் கிடைக்கும், ரிவிஷன் செஷன் கிடைக்கும், பிராக்டிக்கல் செஷன் கிடைக்கும். பிராக்டிக்கலா நீங்க பேசுறீங்க, திருப்பி ரிவிஷன் பாக்குறீங்க, ரைட் ரெக்கார்டிங் கிடைக்கும். ஒவ்வொரு கிளாஸ் முடியும் ரெக்கார்டிங் கிடைக்கும். அடுத்தது 24/7 உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கலும், அதாவது எப்ப வேண்டாம் டவுட் கேட்கலும். கோர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டவுட் கேட்கலும். ரைட் டவுட் கேட்கறதுக்கு டைம் நேரம் இல்லை, நீங்க எப்ப வேண்டாம் கேட்கலாம். அதுக்கு சேர்த்து தூங்குற டைம்ல காலேஜ் இருக்காதீங்க. நீங்க அடிச்சுட்டு நீங்க ஆன்சர் இல்லாட்டி நான் போடுவேன். ரைட் வாய்ஸ் கட்லயோ மெசேஜ்லயோ ஏதோ ஒரு மெத்தட்ல உங்களுக்கு டவுட் கேட்கலும். நீங்க கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபாரின் பேட்டன் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 1 இயரா அங்கதான் இருக்கிறீங்க, திருப்பி உங்களுக்கு டவுட் இருந்தா கால் பண்ணி கேட்கலும். எங்களோட கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு சேரோட பேசலாம்னு நினைக்காதீங்க. ரைட் அந்த ஆப்ஷனும் இருக்குது. 24 அதாவது எப்ப வேண்டாலும் உங்களுக்கு டவுட் கேட்டு படிச்சு கொள்ளலாம். ரைட் அடுத்த எல்லா டீட்டெயில்ஸ் அந்த கோர்ஸ் வந்து எவ்வளவு காலம் இருக்குது, அந்த கோர்சஸ் ஃபீ எப்படி எல்லாம் நான் the PDF will be shared with the group, right? PDF வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். ரைட் ஏதாவது any more questions, ஏதாவது டவுட் இருக்குதா? ரைட் yes or no, come on, is there any query? yes or no? ரைட் இப்படி செய்யும். இன்னும் 2 minutes இருக்குதா, இல்ல முடிச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். நல்லா இருக்கு சார். ஒரு டைம் டேபிள்னு போட்டீங்கன்னா லேசா இருக்கும் சார். எல்லாம் தரேன், டீடைல் எல்லாம் தரேன். டைம் டேபிள் எப்ப கிளாஸ் நடக்குது, ஒரு கிழமையில எத்தனை கிளாஸ் நடக்குது, எல்லாம் தரேன். ரைட் இங்கிலீஷ்னா என்ன, எப்படி படிக்கணும், எல்லா டீடைலும் தரேன். ரைட் ஏதாவது டவுட் இருந்தா அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு கால் பண்ணி தாங்க. ரைட் உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து அதாவது ஸ்போக்கன் செஷன் வந்து 19 கமிங் Thursday வியாழக்கிழமை நடக்குது. நைட்ல தான் கிளாஸ் நடக்குது. Thursday வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடக்குது. டிப்ளமா இங்கிலீஷ் வந்து ஃப்ரைடே நடக்குது. ரெண்டும் ஒரு கிழமையில 3 கிளாஸ் நடக்குது. ரைட் லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறோம். அதனால இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இப்ப பார்த்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு ஓகேண்டா லிமிடெட் ஸ்டூடெண்ட் எடுக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் ஏதாவது டவுட் இருந்தா ஓவர் தி ஃபோன் எப்படி பேசிக்ல இருந்தே கொண்டு போங்க. என்ன சார் ஆல்பபெட் A B ல இருந்து சொல்லி தருவோம். இந்த ABCD ல இருந்தே சொல்லி தருவோம். முன்ன பின்ன இங்கிலீஷ் தெரியாம இருந்தா இன்னும் சான்ஸ். இந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் ரியலா படிக்கணும். நீங்க ஏற்கனவே இப்ப நான் சொன்ன மாதிரி டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே தான் பாடமாக்கிருப்பீங்க. அப்படித்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 2 0 8 இப்படித்தான் படிச்சிருப்பீங்க. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு சான்ஸ் என்னன்னா புதுசா படிக்கிறீங்களே 5 2 0 8 12 Tuesday. Do you have பேசுவாங்க. இது மாதிரி புதுசாவே படிச்சுக்கொள்ளுங்க. ரைட் ஓகே then if you have any query Okay, sir. ask me. Right சொல்லுங்க. okay right Okay, it's sir. time to Thank you, sir. Thank you, sir. right okay Thank you, sir. okay it's time to wrap up my session for today. Thank you for joining the session. See you next time with a new video with a new lesson. Until then, stay safe. Good night you all. Do this.